வணக்கம். சினிமா பேசுவோம் நண்பா. அஜய் ஞானமுத்து அண்ட் அருள்நிதி ஒரு காம்போல டிமான்டி காலனி பார்ட் 2 படத்தோட பேக் ஸ்டோரி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிமான்டி காலனி பார்ட் 2 படம் அஜய் ஞானமுத்தோட 4வது படம். ஆக்சுவலி டிமான்டி காலனி பார்ட் 2 அஜய் ஞானமுத்து பண்றதா ஐடியாவே இருக்கல. ஏன்னா டிமான்டி காலனி பார்ட் 1லயே எல்லா கேரக்டரும் இறந்து போயிடுறாங்க. டிமான்டி காலனி பார்ட் 1 ஹிட் ஆகுமா இல்லையான்னு அஜய் ஞானமூர்த்திக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆனதுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் படத்துக்கு வந்துச்சு. முக்கியமாக அந்த டைமில் ஹாரர் காமெடி படங்கள் தான் அதிகமான ட்ரெண்டில் இருந்துச்சு. ஹாரர் படம்ல பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அளிக்கிறது தான் கிளைமேக்ஸாக இருக்கும். பட் டிமான்டி காலனி படத்தில் வழக்கமாக இருந்த ஹாரர் படமாக இல்லாமல் ஒரு நல்ல படமாக இருந்துச்சு அந்த டைமில். பட் இந்த படத்தோட சீக்வல்ல அருள்நிதி அஜய் ஞானமுத்து கிட்ட கேட்டப்போ அதுக்கு பெருசா ஐடியா இல்லாம 2001ல தான் அஜய் ஞானமுத்துக்கு ஒரு ஐடியாவே வந்துச்சு. அதை டெவலப்பும் பண்ணாரு. வெறும் பார்ட் 2 மட்டும் கதையா இல்லாம இது ஒரு நல்ல பாட்டாவா இருக்கணும், ஒரு நல்ல சீக்வலா இருக்கணும். எல்லாத்தோட முக்கியமா இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல பிரான்ச்சைஸ் பாட்டா கூட அமையணும்னு சொல்லிட்டு அஜய் ஞானமுத்து அப்போ ஒரு பிளான் பண்ணாரு. அஜய் ஞானமுத்துக்கு கோப்ரா படம் சரியா போகாததுனால அந்த டைம்ல அவர் ஃபேஸ் பண்ண நெகட்டிவிட்டியை கடந்து போறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணாரு. ஏன்னா 5 வருஷமா கண்டினியூஸா ஒரு ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணி அதுக்கு வேல்யூவே இல்லாம போனதுனால அஜய் ஞானமுத்துக்கு ரொம்பவே டிப்ரெஸ் ஆனாரு. ஆக்சுவலா கோப்ரா படத்தோட ப்ரொடியூசர் தான் அஜய் ஞானமுத்து கிட்ட இந்த கோப்ரா படத்தோட ஸ்கிரிப்டை ஐடியா வந்துட்டு கொடுத்து நீங்கள் தான் அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. பட் கோப்ரா படத்து மேலே அவருக்கு பெருசாக எதுவும் உடன்பாடு இல்லாததுனால அவரோட ஏடிஸ்க்கு எல்லாம் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும், இது ஒரு படமாக பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட ஏடிஸ் சப்போர்ட் இருந்ததுனால தான் கோப்ரா படத்தோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு அஜய் ஞானமுத்து ஆரம்பித்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் நிறைய பிளாக் வந்ததுனால எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்க தெரியாமல் ரொம்ப கொழும்பி போனார் அஜய் ஞானமுத்து. நிறைய தடவை ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணி கூட ஸ்கிரிப்டுக்கு டைம் சரியாக கொடுக்க முடியாமல் போச்சு. இதனாலேயே கோப்ரா படம் சரியாக போகாமல் இருந்துச்சுன்னு ஒரு காரணமாக சொல்லலாம். கோப்ரா படத்தோட நெகட்டிவிட்டியால் டிப்ரெஸ் ஆன அஜய் ஞானமுத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது சியான் விக்ரம் அண்ட் அருள்நிதி தான். அதில் அருள்நிதி எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னு முதல்ல பார்ப்போம். டிமான்டி காலனி பார்ட் 2 படத்தை அஜய் ஞானமுத்து வெறும் ரைட்டராக தான் இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. 2001ல் அவர் ஐடியா ஸ்பார்க் ஆனப்போ அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வெங்கி டைரக்ஷனில் தான் படம் பண்ணலான்னு பேசி வச்சிருந்தாங்க. ஆனால் எப்போ கோப்ரா படத்துக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சோ அவரோட ஏடி வெங்கி டிமான்டி காலனி பார்ட் 2 கதையை இப்போ நீங்கள் தான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அருள்நிதி தான் வாங்க டிமான்டி காலனி பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்லி அஜய் ஞானமுத்துக்கு சப்போர்ட் பண்ணாரு. இப்படி சோகமாலாம் இருக்கக்கூடாது, இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல மாரல் சப்போர்ட்டாக கொடுத்தாரு அஜய் ஞானமுத்து. அதே மாதிரி சியான் விக்ரமும் சப்போர்ட் பண்ணாரு. டிமான்டி காலனி பார்ட் 2 அண்ட் தங்கலான் ஒரே இடத்துல ஷூட்டிங் ஆனப்போ அஜய் ஞானமுத்துக்கு ஷூட்டிங் டைம்ல சியான் விக்ரமை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு இருந்தாரு. பட் சியான் விக்ரமே அஜய் ஞானமுத்தோட படம் அதே இடத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே சியான் விக்ரமே அஜய் ஞானமுத்து கிட்ட அண்ட் அவங்க டீம் கிட்ட பேசவே கூட வந்தாரு, கூடவும் சேர்த்து சாப்பிட்டாரும் கூட. டிமான்டி காலனி பார்ட் 2 அஜய் ஞானமுத்துக்கு மட்டும் ஒரு கம்பேக்கா இல்லை, பிரியா பவானி சங்கருக்கும் ஒரு கம்பேக் படம் தான். ஏன்னா பிரியா பவானி சங்கர் நடித்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆன படங்கள்னு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோவும் கேட்டிங்கன்னா இந்தியன் பார்ட் 2 படமே ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம் வந்துட்டு பிரியா பவானி சங்கர் தான் குண்டு தூக்கியும் போட்டாங்க. அஜய் ஞானமுத்தோட டிமான்டி பார்ட் 2 படம் வந்தது மூலமா தமிழ் சினிமாவில் பார்ட் 2 படங்களுக்கு கூட ஒரு ஹிட் ஆகும் ஒரு நிரூபிச்சு காமிச்சாரு. ஏன்னா சமீபமாக வந்த தமிழ் சினிமாவில் வந்த எல்லா சீக்வல் படங்களுமே வந்துட்டு அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. அதுலேயும் முக்கியமாக ஒரு சில படங்கள் நான் சொல்லணுனாக்கா சந்திரமுகி 2, சமீபமாக வந்த இந்தியன் 2 மாதிரி படங்கள் எல்லாமே எல்லாரும் ட்ரால் மெட்டீரியல் தான் இந்த படங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டிமான்டி காலனி பார்ட் 2 வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆகுமா இல்லையா, இது தேவையில்லாமல் ஒரு சீக்வல் தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் எப்போ அந்த படத்தோட அந்த கனெக்டிங் டாட்ஸ் வந்துட்டு அஜய் ஞானமுத்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி அது கரெக்டாக கோர்த்து வச்சாரோ அது மூலியமாகவே படம் ஒரு தரமான படம்ன்ட்டு ஒரு அந்த லிஸ்ட்டில் சேர்த்து வச்சாங்க. மேபி இன்னொன்று டிமான்டி காலனி பார்ட் 2 படம் பார்க்காதவங்க முதல்ல டிமான்டி காலனி பார்ட் 1 பாருங்க. ஸோ தட் பார்ட் 2 உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியுங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக டிமான்டி காலனி பார்ட் 1 வந்துட்டு அஜய் ஞானமுத்து முதல்ல எடுக்கிறது ஐடியாவாக இருக்குல்ல. ஆக்சுவலி ஒரு ஹாரர் படமாக தான் எடுக்கணும்னு ஒரு ஐடியாவாக அவருக்கு இருந்துச்சு. பட் ஒரே ரூமில் ஒரு இத்தனை பேர் மாட்டிக்கினாங்க, அவங்க எப்படி தப்பிக்குவாங்க, அவங்க சர்வைவ் ஆவாங்களா இல்லையான்னு ஒரு அந்த ஸ்டோரி ஐடியா வந்துட்டு அவர் பெருசாக அவருக்கு உடன்பாடே இருக்கல. ஏன்னா அவரோட குரு அதாவது ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு ஒரு 7ஆம் அறிவு அண்ட் துப்பாக்கி படத்தில் வந்துட்டு அஜய் ஞானமுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு ஏஆர் முருகதாஸ் கூட. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது 7ஆம் அறிவு அண்ட் துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா
நிறைய கிராண்ட் விஷுவல்ஸ் அண்ட் அட் சேம் டைம் ஒரு பிரம்மாண்டமா எடுத்த அந்த படங்கள் வந்துட்டு நாங்களும் ஒரு பிரம்மாண்டமா எடுக்கணும். ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்ல போட்டு எடுக்கணும்னு அஜய் ஞானமுத்துக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த ஐடியா வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு மனசுல அந்த வித வச்சுக்கிட்டு தான் அவரு இமைக்கனுடைய ஸ்கிரிப்ட் வந்துட்டு முதல்ல ஆரம்பிச்சாரு. அந்த இமைக்கனுடைய ஸ்கிரிப்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமா அவரு ட்ரை பண்ணி அந்த படத்த அவரு சரியா அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்க முடிக்க முடியாததுனால நம்ம எப்படியாச்சும் நம்ம கெரியர் ஆரம்பிக்கும். ஒரு டைரக்ஷனா நம்ம வந்துட்டோம். நம்ம எந்த படமும் பண்ணாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு தான், ஒரு சின்ன படமா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பண்ணலான்னு தான் அவரு டிமான்டி காலனி படம் பண்ணாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ஹாரர் காமெடி அதாவது காஞ்சனா மாரி ஒரு ஃபிரான்சைஸ் வந்துட்டு ஹாரர் காமெடி மட்டும் போயிட்டு இருந்த டைம்ல வந்துட்டு, இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ஒரு டவுட் அவருக்கு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி ஜெயிக்க வைக்கிற மாரி ஒரு படமா இருக்குது. இது வந்துட்டு ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்களா? அண்ட் இன்னொன்னு என்னன்னாக்கா, ஹாரர் படம் வந்துட்டு யூசுவலி லொகேஷன் மாறிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஹாரர்ஸ்க்கு சீன்ஸ் மாரி தான் இருக்கும். பட் இந்த படத்துல வந்துட்டு ஒரே இடத்துல, ஒரே ரூம்ல நடக்குது. ஒரு போர் ஃபேக்ட் அடிக்காதான்னு சொல்லிட்டு அஜய் ஞானமுத்து யோசிச்சுட்டு இருந்தாரு. பட் அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படமா வந்ததுனால, அது ஒரு நல்லாவும் போனதுனால, ஆடியன்ஸ்க்கு புடிச்சு போச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் அஜய் ஞானமுத்து வந்துட்டு இந்த டிமான்டி காலனி படம் மூலியம் தான் ஒரு டைரக்டரா அறிமுகமானாரு. டிமான்டி காலனி பார்ட் 2 படம் ஐடியாவா ஆரம்பிக்கும்போதே அஜய் ஞானமுத்து வந்துட்டு முடிவு பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபிரான்சைஸ் படமா இருக்கணும். இது நம்மளோட மேக்கிங்கா இருக்கணும். நம்மளோட பிராண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் முடிவே பண்ணாரு. அதனால தான் இந்த படம் வந்துட்டு ஒரு 4 பார்ட்டா வரணும். அதாவது 4வது பார்ட்ல தான் இந்த ஒரு ஃபிரான்சைஸ் வந்துட்டு முடியணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. மேபி ஃபியூச்சர்ல எப்போ இந்த ஒரு ஃபிரான்சைஸ் முடிய போகுது, எப்போ ஒரு மறுபடியும் ஒரு டிமான்டி காலனி பார்ட் 3 படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள மாரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.